வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் பலவிதமான சந்தர்ப்பங்களையும் சவால்களையும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு முடிவிலும் சரியானதை தேர்ந்தெடுப்பது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. சில நேரங்களில் நம்முடைய சொந்த அறிவு அல்லது அனுபவம் மட்டும் போதாது. அப்போதுதான் எல்லாம் அறிந்த அந்த ஒருவனிடம் நாம் கையேந்த வேண்டியிருக்கிறது. அவன்தான் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தவும் நேர்மையான செயல்களைச் செய்ய நமக்கு சக்தியையும் மன உறுதியையும் அளிக்க முடியும். சிந்தித்துப் பாருங்கள், ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. எது சரி எது தவறு என்று குழப்பம். அந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் மனமுருகி வேண்டினால் அவன் நிச்சயமாக நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுவான். அது ஒரு உள் உணர்வாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கும் ஒரு நபரின் அறிவுரையாக இருக்கலாம், அல்லது நாம் படிக்கும் ஒரு புத்தகத்தின் வரியாக கூட இருக்கலாம். அவனுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும், நாம் அதை தேடும்போது. அது மட்டுமல்ல, நேர்மையாக இருப்பது என்பது எளிதான காரியமல்ல. உலகத்தின் பலவிதமான ஆசைகளும் தவறான வழிகளும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த சமயங்களில், யா அல்லாஹ், என்னை தவறான பாதையிலிருந்து பாதுகாத்து நேர்மையான வழியில் உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய் என்று நாம் கேட்கும்போது அவன் நமக்கு ஒரு அரணாக இருப்பான். நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையாக வைத்திருக்க அவன் அருள் புரிவான். ஆகவே ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக கருதுவோம். ஒவ்வொரு நொடியும் அவனுடைய உதவியை நாடுவோம். இந்த எளிய துஆ, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இந்த வேண்டுதலை ஏற்று நம்மை நல்வழியிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்கச் செய்வானாக. நம்முடைய ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத திருப்பங்களையும் சவால்களையும் உள்ளடக்கியது. சில சமயங்களில் நாம் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடப்பதில்லை. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்வது, வேலையில் ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, அல்லது வீட்டில் ஒரு சிறிய மனஸ்தாபம் என எதுவாகவும் இருக்கலாம். இந்த தருணங்களில் நாம் பொறுமையை இழக்கவோ அல்லது தவறான முடிவுகளை எடுக்கவோ வாய்ப்புள்ளது. குறிப்பாக நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்முடைய மனம் தடுமாறலாம். கோபம், விரக்தி அல்லது அவசரம் போன்ற உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளக்கூடும். அப்போது சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமாகிவிடும். இந்த மாதிரியான சமயங்களில்தான் அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி